ஹாய். ப்ரைம் வீடியோ பார்க்கும்பொழுது அதில் ஒரு படம் மட்டும் தலையை காமிச்சிக்கிட்டு இருந்தது. டைட்டில் பார்த்தேன், யாதும் ஊரும் யாவரும் கேளீர்னு போட்டிருந்தது. நல்ல தலைப்பாக இருக்கேன்னு பார்த்தேன். ஆக்டர் யாருன்னு பார்த்தா விஜய் சேதுபதி. ஸோ படம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஏமாற்றம் தான் முடிஞ்சுது. நல்ல கதை, ஒரு பொறுப்பான கதை, மீனிங்ஃபுல், ரைட் டைமில் வர்ற ஒரு கதை. எடுத்த விதம் அவ்வளோ சரியில்லை. டைரக்டர் முதல் படம் நினைக்கிறேன். இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அந்த படத்தை. ஆனால் அந்த ஃபுல் இம்பேக்ட் அதுக்கு கொடுக்க அவரால் முடியல. விஜய் சேதுபதிங்கிறனால நம்ம ஓரளவு பொறுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து தமிழில் இங்கிலாந்தில் போய் பேசுகிறாரு. அட்லீஸ்ட் அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு இயர்ஃபோன் மாட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அது எப்படியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே ஒரு 5 நிமிஷம் அவர் தமிழ் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தமிழில் பேசுகிறாரு. வசனங்களும் அந்த 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 வசனங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுந்திருக்கலாம். ஏன்னா விஜய் சேதுபதி நடிச்சும் கூட அந்த வசனங்களுக்கு உயிர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்க வேண்டிய ஒரு படம் தவறான ஒரு முயற்சிகள்னால படம் சோபிக்கவில்லை, நல்லா இல்லை. கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது. ஆனால் கதை நல்ல கதை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலானில் உள்ள ஒரு அகதி பையன் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அவன் ரொம்ப சின்ன வயசுலேயே அதனால் தேவையில்லாமல் ஒரு கேஸில் மாட்டி 12 வருஷம், அப்புறம் ஒரு 7 வருஷம், மொத்தம் 20 வருஷம் என்னமோ ஜெயிலில் இருக்கிறான். வெளியே வர்றான். அவனுக்கு எந்த விதமான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு மாதிரி எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. அவன் வந்து ஒரு பை பர்த் ஹீ இஸ் சார்ட் ஆஃப் மியூசிஷியன். அது எப்படி மியூசிக் ஜெயிலே இருந்த பையன் எப்படி மியூசிக் அவ்வளோ படித்தான் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அவன் பின்னால் அஃப்கோர்ஸ் ஒரு மியூசிக்கல் ஸ்டோரில் வேலை பார்க்குறான். ஈவன் தென் அவன் வந்து ஹீ இஸ் ஒரு பாண்ட் மியூசிஷியன். பட் அது நோட்ஸ்லாம் எழுதுகிறான். அது எப்படி எழுத தெரிஞ்சிச்சு, கார் ஓட்ட தெரிஞ்சது எப்படி, பயங்கரமாக சண்டை போடுறான், எப்படி சண்டை போட்டு போடுறான், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வழக்கமாக நம்ம ஹீரோக்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் இருக்குது. கடைசியில் அதாவது ஒரு அகதியாக இருக்கிற ஒரு பையனுக்கு வாழ்க்கை எப்படி மோசமாக போயிடுது, அவங்களால எந்த விதத்துலையும் தலை தூக்க முடியல. அதுவும் நம்மளுடைய அகதிகளுக்கு பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆனால் எல்லா அகதிகளுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஏன் வந்து அகதிகளாக அக்செப்ட் பண்ணுறவங்கள வந்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்து அவங்கள சாதாரண மக்களை ஆக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உதாரணமாக இப்போ நம்ம ஊர்லேயே சில அகதிகள் இருக்காங்க, சில அகதிகள் இருக்காங்கன்னா, அவங்க இருக்கிற இடமே ஒரு க்ரைம் ஸ்பாட்டுங்கிற மாதிரிங்க. நிறைய கிரிமினல்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க. நிறையா அது அவங்க அப்படியே ஆக்கிட்டோமா நம்ம, இல்லை அவங்க ஆகிட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா வந்து அது இப்போ உதாரணமாக மதுரையிலே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போகாது அப்படிம்பாங்க. ஏன்னா கொஞ்சம் மோசமான ஆட்கள், க்ரைம் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முழு உரிமை கிடைக்கல. அந்த முழு உரிமைக்காக ஒரு 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 மியூசிஷியன் கடைசியில் இங்கிலாந்தில் போய் ராயல் சொசைட்டியில் போய் ஒரு பெரிய அவார்டு வாங்கும் பொழுதும் ஹி எக்ஸ்பிரஸஸ் த ஹோல் திங் டு த ஹோல் வேர்ல்டு. ஆதிகளை ஒழுங்காக மனுஷங்களாக ட்ரீட் பண்ணுங்கள், அவங்கள கொஞ்சம் நல்ல பொசிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2013 மைசூர் டு கூர்க் போகிற பெங்களூர் டு கூர்க் போகிற வழியில் ஒரு பர்டிகுலர் டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்துச்சுன்னு கூப்பிட்டு போனாங்க. போயிருந்தேன். அழகான பில்டிங்ஸ், ரிச் பில்டிங்ஸ், அதுவும் அவங்க புத்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பல புத்தர்களுடைய சிலைகள் இருக்குது, ரொம்ப அழகான சிலைகளாக இருக்குது, பெரிய அளவுலையும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, நல்ல பெருசாக கட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. அவங்க தங்குற பில்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய பையங்க இருந்தாங்க, லேடிஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பட் எல்லாருமே சின்ன வயசுலேயே புத்த சன்னியாசிகள் ஆக்குறாங்களா என்னமோ தெரியல. இல்லை, எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா 2013 நான் அந்த இடத்த தாண்டி போகிறேன். அந்த இடத்துக்கு பேர் குஷால் நகர். அங்கே வந்து திபெத்தினுடைய அகதிகள் இருக்கிறாங்க. ஆனால் they are leading a very rich life, content life. அவங்களுக்கு வந்து நிறைய ஃபெர்டைல் லேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் லோன்ஸ் நிறையா கொடுக்குறாங்களா அவங்களுக்கு. அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம ஆளுகளை இந்தியன்ஸை கூலிகளை வச்சுட்டு அவங்க வந்து பண்ணையாரில் இருக்கிறாங்க. தட்ஸ் ஆக்சுவல் ஸ்டேட்டஸ். ஸோ எனக்கு அப்போ ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி அப்போ நான் எழுதியிருந்தேன், அதை உங்களுக்கு வாசிக்கிறேனே. இவர்களுக்கு இவ்வளவு செய்யும் அரசுகள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கும் இலங்கை அகதிகளுக்கு இத்தனை விபச்சாரம் உதவி செய்வதில்லை, அவர்களை பேணுவதில்லை, தீண்டத்தகாதவர்களைப் போல் காலநிலைகளில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள்? இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. ஏன் நம்ம ஊரில் வந்து சில அகதிகளுக்கு எந்த மாதிரி பொசிஷன் கொடுக்கல, ஏன் அவங்கள வந்து கஷ்டமான ஒரு சூழலில் வச்சுருக்கிறோம், அவங்கள கண்டு நம்ம பயப்படுறதும் அல்ல அவங்க வந்து போலீஸை கண்டு பயப்படுறதும் இதாக ஒரு வாழ்க்கையாக ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்
ஒரு திபெத்துக்கு கொடுக்குற, அதுவும் திபெத் எங்கேயோ இருக்கிற இடம், அங்கே வந்து இதில் கர்நாடகாவில் கொடுத்துருக்குறாங்க இடமும் வசதியும். அப்போ நம்ம திபெத்து நம்ம இலங்கை ஆளுகளுக்கு ஏன் அந்த பதவி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு வைத்தறிச்சலான ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த கேள்வியை இந்த படத்தையும் கனெக்ட் பண்ணேன். அந்த கனெக்ட் பண்ணி அந்த அகதிகளுக்கு, அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அது என்ன கொப்பிள் தொடர்பு அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பேசுவாங்க சிலான் மக்களை பற்றி பேசும்போதும். பட் சிலான் மக்கள் இங்கே இருக்கிறாங்களா, அவங்களுக்காக யாருமே குரல் கொடுத்த மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக குரல் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சரியான மரியாதையை கொடுக்கணும், சரியான ஒரு சொசைட்டியில் ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வர்ற ஒரு விஷயம். அதை வலியுறுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ படம் ஒரு செகண்ட் கிளாஸ் டைப் படம் தான். ஆனால் சொல்ல வந்த கருத்து ரொம்ப நல்ல கருத்து. அதை நான் பர்சனலாகவும் அனுபவிச்சுட்டு நம்ம எல்லாருமே செய்கிறோம். நம்ம எல்லாருமே அகதிகளை வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களுக்கு நல்ல பொசிஷனில் தான் சொன்ன மாதிரி காலனிகள், அவங்க வந்து காலனிகளில் தான் இருப்பாங்க. அவங்கள தனியாக நம்ம கூட்டு சேர்த்துக்கிறதுங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது. அந்த நிலைமை, அந்த அந்த நோக்கம் மாறணும். அதுக்கு இந்த படம் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கலாம், இல்லாமல் போய்விட்டது. நான் பார்த்தேன், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி, நான் அஃப்கோர்ஸ் ஹி டஸ் ஹிஸ் போர்ஷன் வெல், நல்லா வச்சுக்குவோம். அவங்க ஆக்ட்ரஸ் பேர் கூட நம்ம மேகா ஆகாஷ்ன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள இது வரைக்கும் படத்தில் பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருக்காங்க, நல்லாவும் ஆக்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ படத்தில் சொல்ல வந்த கருத்தை நம்ம எல்லோரும் மனசுக்குள்ள கொஞ்சம் இறக்கிக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளோடு முடிக்கிறேன். நன்றி. பாய்.